ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான மயில் கலர் பட்டு saree தான் எடுத்திருக்கேன். சாரியை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு சில சாரியில் முந்தானையிலையும் சுங்கு இருக்கும், நம்ம இன்சைடில் டக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சைடுமே சுங்கு இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ரெண்டு பக்கமே சுங்கு இருக்குன்றதுனால நீங்கள் இன்சைட் டக் பண்ணுற பார்ட்டை கூட நீங்கள் சம்டைம்ஸ் அயர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எது முந்தானை எது இன்சைட் டக் பண்ணுற பார்ட்டுன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முந்தானை பார்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு, சம் சாரியில் இருக்காது, சம் சாரியில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் முந்தானை பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த சுங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுங்கை ஒரு ஃப்ளீட் நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சுங்கு நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிங்க. உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை வச்சுட்டு மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேபிள் கண்டிப்பாக அயர்ன் பண்ணுறதுக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அயர்ன் பண்ணும்போது கீழே வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதே ஒரு டேபிளில் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி ப்ளீட் பண்ணி saree வியர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல டேபிளாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எடுத்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே இது போல் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஃப்ளீட்ஸ் ஈவனாக இருக்கும். இப்போ ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ரொம்பவே நீட்டாக அழகாக கிடைக்கும். ஒரு ஃப்ளீட்ஸ் வெளியே, ஒரு ஃப்ளீட்ஸ் குட்டியாக அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் நீங்கள் ரெண்டாக நான் மடித்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே உங்கள் கைக்குள்ளவே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுங்க. இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளீட்ஸுமே ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை தாண்டி மற்ற ஃப்ளீட்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது. நிறைய பேர் saree வியர் பண்ணியிருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை தாண்டி அடியில் இருக்கிற ஃப்ளீட்ஸ்லாம் வெளியே தெரியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளீட்ஸ் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கும். இது போல் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி வியர் பண்ணும்போதும் ஒரு ப்ரொஃபஷ்னலான லுக் இருக்கும். இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா ஃப்ளீட்ஸுமே நான் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போல் நீங்களும் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்டை நம்ம இப்போது ஃபுல்லுமே அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் saree ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ப்ளீட்டிங் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. நம்மளோட லொக்கேஷன் செங்கல்பட். நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் saree ப்ளீட் சர்வீஸ் எடுத்துக்கலாம். பல்க் ஆர்டராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் பின் பண்ண பார்ட்டு வரைக்குமே பல்லு ப்ளீட் நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் செஸ்ட்டு ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். செஸ்ட்டு ஃப்ளீட் அயர்ன் பண்ணும்போது கவனமாக அயர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த ஃப்ளீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் உங்களோட செஸ்ட்டு கவர் ஆகிறது அண்டு ஹிப்பு கவர் ஆகிறது எல்லாமே இருக்குது. கேப் விட்டு நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ரொம்பவே அழகாக கிடைக்கும். saree ப்ளீட் பண்ணுறதுக்கு நார்மல் அயர்ன் பாக்ஸை விட கண்டிப்பாக ஒரு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸில் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் saree ப்ளீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் எல்லா ஃப்ளீட்ஸுமே நீங்கள் கையாலேயே அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அயர்ன் பண்ண ஆரம்பிங்க. அயர்ன் பண்ணும்போது ஹீட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாரியில் அயர்ன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க நம்ம அயர்ன் பண்ண ஃப்ளீட் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அயர்ன் பண்ண வரும். இப்போ நாம் சென்டர் ஃப்ளிட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சென்டர் ஃப்ளிட் எடுக்கும்போது நான் எடுக்கிற மாதிரியே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சு அரேஞ்ச் பண்ணாமல் குட்டி குட்டியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறையவே கிடைக்கும். நீங்கள் சப்பியாக இருந்தீங்கன்னா கூட ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி குட்டியாக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃப்ளீட்ஸை வந்து பெருசாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 ஃப்ளீட்ஸோடு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியாது. நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 or 8 ஃப்ளீட்ஸ் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி சாரீ மெஷர் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரி இதே போல் குட்டி குட்டியாக நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். நான் பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்பவே வேகமாக கூட பண்ணலை. இதே போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கையாலேயே ஒரு ஃப்ளீட்ஸுமே 1 by 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்டு நீங்கள் இது போல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ரொம்பவே ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நான் எடுத்து விட்டுக்கிறேன். இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் டக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தொப்பை இருக்கிற மாதிரி தெரியாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக தெரியும். நீங்கள் உங்களுக்கு தொப்பையே இருந்தாலும் நீங்கள் சாரீ இந்த மாதிரி வச்சு ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தொப்பை பெருசாக தெரியாது, ஃப்ளாட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே இது போல் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் பிரித்து விட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப பெரிய சாரியாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக தெரியும். இப்போ வந்து மிடில் பார்ட்லேயும் அதே போல் நீங்கள் 1/2 inch கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அரேஞ்ச் பண்ணுற போலவே நீங்கள் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் டவுன் பார்ட்லேயும் அதே போல் கேப் விட்டு நீங்கள் பின் வச்சு செக்யூர் பண்ணணும். இது போல் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அயர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் அயர்ன் பண்ணி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் பின் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாரீ வியர் பண்ணும்போது. வாங்க இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணும்போது தான் அதோட லுக் ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே போல் நீங்கள் சாரியை ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாரியை நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோல்டிங் வந்து நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டைரெக்டாக கட்ட போகிறீங்கன்னா ஓகே. நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் ரொம்பவே ஈஸியாக பண்ண வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில்டாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். பிகினராக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப்புமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். சாரீ எல்லாம் அயர்ன் பண்ணிடுவேங்க, ஆனால் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும்தாங்க வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் க்ளோஸ்டாக பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், எந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணுறேன்றது டீட்டெயில்டாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் இது போல் செஸ்ட் ஃப்ளீட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு தேவையான ஸ்பேஸை விட்டுட்டு மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே இதே போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது தான் இந்த ஃப்ளீட்ஸ் எதையுமே கசங்காமல் பர்ஃபெக்டாக இருக்கும். பெண்டிங் இருக்கிற பார்ட் எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுற அந்த ஸ்பேஸ்க்குள்ளவே வச்சு நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஃபோல்டிங் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது அது ரொம்ப கசங்கின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பர்ஃபெக்டாக வச்சு நீங்கள் மடிங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதே போல் நான் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபோல்டிங் நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் saree ப்ரீப்ளீட் பண்ணி வியர் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.